மத்திய அரசு கொண்டு வரும் வக்பு சட்ட திருத்தத்தை எதிர்த்து மிக சிறப்பான தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இந்தியாவில் ஒரு ஆளுமைமிக்க தலைவராக முதல்வர் ஸ்டாலின் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என கோவையில் நடந்த இப்தார் நிகழ்ச்சியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். கோவை போத்தனூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திமுக சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் செந்தில் பாலாஜி, இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சி நிர்வாகிகளும் பங்கேற்றனர். நோன்பு திறந்த பின்பு இஸ்லாமியர்கள் மத்தியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசினார். அப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராக இருந்து வருகிறார் என தெரிவித்தார். சட்டமன்றத்தில் மத்திய அரசால் கொண்டு வரப்படுகின்ற இந்த வக்பு சட்ட திருத்தத்தை எதிர்த்து மிக சிறப்பான தீர்மானத்தை முன்மொழிந்து நிறைவேற்றி இருக்கிறார் என தெரிவித்த அவர், இந்தியாவில் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக முதல்வர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என தெரிவித்தார். மற்றவர்கள் யோசிப்பார்கள், மற்றவர்கள் சிலரை பார்த்து பயப்படுவார்கள், சிலரிடத்தில் அடிமைகளாக இருப்பார்கள் என அதிமுகவின் பெயர் சொல்லாமல் பேசிய செந்தில் பாலாஜி, ஆனால் அந்த நிலையெல்லாம் புறந்தள்ளி கொள்கையில் பிடிப்போடு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நெஞ்சுரத்தோடு வழிநடத்தும் முதல்வர் ஸ்டாலினுடன் கோவை மாவட்ட சிறுபான்மை மக்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார். இன்று கூட என்னிடம் வைத்த 5 கோரிக்கைகளையும் நிறைவேற்ற உறுதியளித்துள்ளேன் என தெரிவித்த அவர், எங்களால் உங்களுக்கு ஏதேனும் உதவி தேவை என்றால் உரிமையோடு எங்களிடத்தில் சொல்லலாம், அதை செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என தெரிவித்தார். கலைஞர் தான் நம்முடைய சிறுபான்மை மக்களுக்கான இடஒதுக்கீட்டை தந்து வரலாற்றில் ஒரு சிறப்பை சேர்த்து இருக்கிறார் என கூறினார். வரும் ஞாயிற்றுக்கிழமை கோவையில் ரம்ஜான் பரிசாக 300 பள்ளிவாசல்களில் தலா 600 சிறப்பு தொகுப்புகள் வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். வெற்றி பெற்ற தொகுதிகளில் மட்டுமல்ல, 234 தொகுதிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு சிறப்பாக முதல்வர் பணியாற்றி வருகிறார். அனைத்து தொகுதிகளுக்கும் சமமான வளர்ச்சி திட்டங்களை எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு செயல்படுத்துகிறார் என தெரிவித்தார். சென்னைக்கு பிறகு அதிக அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பெருமையை கோவை மாவட்டம் பெற்றுள்ளது என தெரிவித்த அவர், கோவை மாநகராட்சியில் சாலைகள் செப்பனிட 433 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார் என கூறினார். மேலும் கூடுதலாக 100 கோடி ரூபாய் திட்ட மதிப்புகள் தயார் செய்யப்பட்டு அரசினுடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு இருக்கின்றது எனவும் தெரிவித்தார். பெரியார் நூலகம் வரும் ஜனவரியில் திறக்கப்பட உள்ளது என தெரிவித்த அவர், செம்மொழி பூங்கா ஏறத்தாழ 80 விழுக்காடு பணிகள் நிறைவடைந்து இருப்பதாகவும் முதலமைச்சர் நமக்காக இதை திறந்து வைக்க இருக்கின்றார் எனவும் தெரிவித்தார்.